அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மாமரத்தில் பூக்கள் பூத்து ஓரளவுக்கு பூவெல்லாம் கொட்டிட்டு எது தேவையான காய்களோ அது உருவான ஒரு அமைப்பு நமக்கு இருக்குங்க. இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகுதிகள்லேயும் சமமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நிறையா பேர் கூப்பிட்டு கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வீடுகளில் வளர்க்கிற 1 அல்லது 2 மாமரங்கள் இந்த டைமில் என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பூக்கள் எல்லாம் கீழே கொட்டி போயிடுது, நான் இவங்க என்ன செய்யணும்? அடுத்து மாங்காய் சின்னதாக இருக்கிறப்ப அதுவே உதிர்ந்துருது. 3வது அந்த மாங்காயில் கருப்பு கருப்பாக புள்ளியாக கீழே விழுந்துடுது. 4வது நம்ம தண்ணீர் கொடுக்கணுமா? இதெல்லாம் அவங்களோட பொதுவான சந்தேகம். இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி, வீடுகளில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாமரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக தண்ணி கொடுக்கலாம். அந்த தண்ணீர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு களிமண் நிலமாக உங்களுடைய நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் 15 அல்லது 12 நாளைக்கு ஒரு முறை தண்ணி தரணும். எவ்வளோ தண்ணி தரலாம்? பெரிய வாளி அப்படின்னா 20 லிட்டருங்க. ஒரு திசைக்கு 20 லிட்ரு, 12 நாளைக்கு ஒரு முறை அப்படி கொடுக்கலாம். இல்லைங்க, என்னுடைய நிலம் மணல் சார்ந்தது அல்லது மண் சார்ந்தது அப்படி உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா 7 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கக்கூடாது. அது எங்கே கொடுக்கணும்? மரத்துலேருந்து ஒரு 6 அடி, அந்த பக்கம் 6 அடி, இந்த பக்கம் 6 அடி. இப்போ நம்ம சந்துக்குள்ளே வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்படி வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கோம்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 பக்கமும் குழி எடுக்கலாம். அந்த குழி எடுத்ததில் தண்ணி கொடுக்கலாம். இப்படி செய்யணும். 1. 2வது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பூத்திருக்க எல்லா பூவும் காயாக மாறாது. அந்த பூவில் எது திடமான பூவோ, ஒரு கொத்தில் மிஞ்சி போனால் ஒரு 3 அல்லது 2 காய் அவ்வளோதான் வரும். அதை மனசில் வச்சுக்கணும். அதனால் பயப்படக்கூடாது. 3வது விஷயம், இந்த பூக்கள் ஒரு திடமாக இருக்கிறதுக்காக, அந்த பூ அந்த நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறதுக்காக 2 விதமான காரியம் செய்யலாம். ஒன்று, உங்கள் மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை செடி மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்கா அப்படி பாருங்கள், எட்டுற அளவுக்கு தெளிக்க முடியுமான்னு. இன்னொன்று, உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர், ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருந்தால் அப்படி அடிக்கலாமா, அல்லது பவர் ஸ்ப்ரேயரில் ரொம்ப தூரமாக அடிக்கலாமா, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த வசதி இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது நம்ம என்னெல்லாம் கலந்துக்கலாம்? என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டால் என்ன செய்யலாம்? ஒரு 100 லிட்டர் தண்ணியில் அல்லது ஒரு வாளி தண்ணி அப்படி கூட வைங்க. 20 லிட்டர் வாளி தண்ணி. அதில் 1 கிலோ கடலை புண்ணாக்கு விற்கும். அதை வாங்கிட்டு கரைச்சி வச்சுருங்க ஒரு நாள். அது கூட 100 கிராம் மஞ்சள் தூள், ஒரு 100 கிராம் பெருங்காயம், இதை கலந்துக்கலாமா? இந்த கலந்த அமைப்பை இது கூட நீங்கள் முடியும்னா புளிச்ச மோர் இருந்தால் 5 லிட்டர் இப்படி கலந்துட்டு நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து எவ்வளோ தூரம் தெளிக்க முடியுமோ அப்படி தெளிக்கலாம். அல்லது ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் தெளிக்கலாம், அல்லது பவர் ஸ்ப்ரேயரில் தெளிக்கலாம். 20 லிட்டருக்கான அளவு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தயார் பண்ணி அடிக்கிறது, மேலே தெளிக்கிறது நல்லது. 1. தரையில் அப்படிங்கிறப்ப நான் 4 பக்கம் தண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். அது கூட என்ன செய்யலாம்னா, சாம்பல் கிடைச்சா 1 கிலோ சாம்பல், 4 திசையிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பல் வச்சு மூடி அதில் தண்ணி கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் சாணம், எங்கேயாவது பக்கத்தில் மாடு சாணம் கிடைக்கிது, காஞ்ச சாணம் கிடைக்கிதுன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ ஒரு பக்கம் போட்டு விடலாம், தண்ணி ஊற்றி விடலாம். இது ரொம்ப மினிமமாக செய்ய வேண்டியது. எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை செய்யணும்? 15 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம். இல்லை என்னால் முடியும் 12 நாளைக்கு ஒரு முறை செய்யலாம். எது முக்கியம்? பூ காய் இந்த நீளம் வர்ற வரையிலும் முக்கியம். அதுக்கப்புறம் பெருக வைக்கிறது தான். அதனால் இந்த கவனத்தை முன்னாடி வச்சுட்டு, இந்த கீழே தண்ணி கொடுக்கறது, மேலே தெளிக்கிறது, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்குற நம்பரில் அந்த கீழே விழுந்த அந்த மாவோட கண் இருக்கு இல்லைங்களா, அதை புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஒரு பதிவு கொடுக்குறேன். நன்றி.